ரூ. 10 இல்ல. ரூ. 10 மட்டும் இங்க நெறைய பேர் வந்து கரூர் கம்பெனி வச்சு ரூ. 10 மட்டும் தான் திருடுறதா நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது வந்து சின்ன திருட்ட வச்சு உங்கள மறைக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் எல்லா மீட்டிங்லயும் தொடர்ந்து இத வலியுறுத்துறாரு. என்னன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடி பேர் மது குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது. மாசத்துக்கு 330 கோடி ஆகுது. வருஷத்துக்கு 5,400 கோடி ஆகுது. 4 வருஷத்துல இதுவரையும் திமுகவை சேர்ந்தவர்கள் 22,000 24,000 கோடி கணக்கில் வராம டாஸ்மார்க்கினுடைய அரசினுடைய கணக்கில் வராம ரூ. 10 மூலம் சம்பாரிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் ஒரு டேட்டா சொல்றாரு. அதாவது பாட்டில் நீங்க விற்கிறீங்க, அது மூலம் 50,000 வருமானம் வருது. பாட்டில நீங்க வித்து 50,000 கோடி நேரடியாக அரசினுடைய ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி வருது. இது இல்லாம 1,00,000 கோடி துண்டா வருது. இது எப்படி 1,00,000 கோடி வரும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, அதாவது குறிப்பா சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், 10 மணி வரை ஒரு மதுவோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு மேல அந்த மதுவோட விலை எவ்வளோ? 200 ரூபா. 10 மணிக்கு உங்களுக்கு கொடுக்குற மதுவில் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் இந்த டாஸ்மாக் கடைக்கு போயிருந்தா பார்ப்பீங்கன்னா இப்போ ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. கவர்மெண்டோடைய ரெகக்னைஸ்டாக தர சான்றிதழ் போய் இந்த அளவு ஆள்கால் தான் இதில் கண்டென்ட் இருக்குன்றத அவங்க ஊர்ஜிதப்படுத்தி அது இங்கே டேட்டாக்கு இங்கே வருது. ஸ்டிக்கர் ஒட்டுறது சரிங்களா? அப்போ அந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு மதுக்கடையிலேருந்து ஒரு மனு வருவதற்கான வருமானம் நேரடியாக 50,000 கோடி. ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டாமல் பிளாக்ல ஓட்டுறாங்க பாருங்க, அதற்கு எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வருதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. 10 மணிக்கு ஷட்டர் மூடிடுறான், கணக்கு முடிஞ்சிருச்சு. ஃபைட் க்ளோஸ் 10 o'clock வரையும் கணக்கு முடிஞ்சிருச்சு. 10 வரையும் நீ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கணக்குல வராது. அப்ப கணக்குல வராது. ஹாலோகிராம் ஸ்டிக்கப்பட்ட மது விற்பனை ஆனாதான் அவன் கணக்குல வரும். ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்படாத மது வந்துச்சுன்னா அவன் கணக்குல வராது. அப்ப அது 100 ரூபா மது 200 ரூபா அது நேரடியாக பெருமுதலாளிக்கு போகுது.